ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் எஸ்எஸ்டி டோக்கன் நடைபாதை தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு சனி ஞாயிறு 2 நாளுமே கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிருக்காங்க. வெளியில பெரிய அளவுக்கு லைன் இருக்கல. வியாழக்கிழமை மட்டும்தான் லைன் வெளியில இருந்தது அப்படின்றது டிடிடி பிரஸ் அப்டேட்ல கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் எல்லாமே பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு ரெகுலரா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு கூட்டம் ஹெவியா இருக்கா அப்படின்னா நார்மலா ஆவரேஜா எப்பவும் போலதான் இருக்கு. நமக்கு செப்டம்பர் மாசம் பிரம்மோற்சவம், அதுக்கு அடுத்து புரட்டாசி மாதம், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நேரடி இலவச தரிசனத்துக்கு கிரௌட் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் கண்டினியூவா லீவ் வருது அப்படின்ற பட்சத்திலையும் நமக்கு கிரௌட் அதிகமாகும். இன்னொன்னு, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நைட்டே போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு லைன்ல வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால டோக்கன் வாங்கக்கூடிய இடங்கள்ல தான் கூட்டம் ரொம்பவே ஹெவியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு காலையில கூட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஏர்லி மார்னிங் 1 மணி 2 மணிக்கெல்லாம் போட்டோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல லைன்ல கூட்டம் ஹெவியா இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட், நேரடி இலவச தரிசனம் எந்த ஒரு டோக்கனும் வாங்காம எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை. இந்த தரிசனத்துக்கு 20ல இருந்து 24 மணி நேரம் ஆகலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு அப்டேட். நேத்து 81,459 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. மொத்தமா 26 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய அபிஷியலான அப்டேட். கிரௌடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தர்ஷன் டைம் ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் அப்படின்றது ஆவரேஜா ஆகும். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன்ல மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல தர்ஷன் போறீங்க அப்படின்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் உங்களுக்கு ஆகும். இதுவே காலையில ஸ்லாட்ல ஒரு 3, 4, 5 இந்த மாதிரி காலையில ஸ்லாட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா 1ல இருந்து 2 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3 மணி நேரம் நேத்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 3 மணி நேரத்துல சாமி தர்ஷன் பார்த்துட்டோன்னு. ஸோ மினிமம் ஒரு 3 மணி நேரம், மேக்சிமம் ஒரு 4 மணி நேரம் 300 ரூபாய் வர்ச்சுவல் சேவா தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கு. இதுவே சீனியர் சிட்டிசன் தர்ஷன்ல போறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள சாமி பார்த்துடலாம். ஆர்ஜித சேவா டிக்கெட் கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், இதுல சாமி பார்க்கறதுக்கு ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். ஸோ இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான நேர அப்டேட். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கக்கூடிய நடைபாதை டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் கீழ் திருப்பதியில 4 கவுண்டர் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே 2 கவுண்டர் இருக்கு. ஒன்னு கோவிந்தராஜசுவாமி சத்திரம், இன்னொன்னு விஷ்ணு நிவாசம். இது ரெண்டுமே மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கவுண்டர். இதுக்கு அடுத்த கவுண்டர் உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இதை விட்டீங்க அப்படின்னா அலிப்பெரி நடைபாதை கிட்ட போகக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 4 இடங்கள்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட்டும் எஸ்எஸ்டி டோக்கன் தான். வாங்கிட்டு நம்ம நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம், ஓன் வெஹிக்கிள் இருந்தா அதுலயும் போகலாம். ஸோ இன்னைக்கான ஸ்லாட்டர் சர்வதர்ஷனோட டோக்கன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லா அவைலபிலிட்டி முடிஞ்சது. மேபி ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கலாம். 8 மணி ஸ்டேட்டஸ் அதுதான். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மத்தியானம் 3 மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. பேலன்ஸ் ஒரு 3264 டோக்கன்ஸ் அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிக்கெட் அப்டேட் கிடைக்கல. மேபி அங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சீக்கிரமே தீந்துரும். உங்களுக்கு நான் சொன்ன மற்ற கவுண்டர்ல நியர்பை செக் பண்ணி பாருங்க. விஷ்ணு நிவாசம் மேபி கொஞ்சமாவது அவைலபிள் இருக்கும். சீனிவாசம்லாம் லைன்ல நிற்கிறவங்களே பார்க்கும்போது டிக்கெட் கண்டிப்பா இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதுக்கும் நியர்பைல ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்எஸ்டி வாங்கிட்டு தர்ஷன் போறதுக்கு பாருங்க. நாளைக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நேரடி இலவச தரிசனமே நார்மல் ஆயிரும். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நீங்க தரிசனத்துக்கு நடந்து போற பிளான் பண்ணிருந்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நீங்க நடந்து போறோம்னா நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு காலையில 6 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. அலிப்பிரி பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில 5 மணில இருந்து குழந்தைங்களோட நடந்து போகலாம். மத்தியானம் 2 மணிக்குள்ள நீங்க உள்ள என்டர் ஆனீங்கன்னா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2 வீலருக்கான காட் ரோடு டைமிங் காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் மட்டும்தான். ஸோ நீங்க சப்போஸ் லேட் ஆகுது அப்படின்னா நீங்க கீழே கூட 2 வீலர்ஸ் பார்க் பண்ணிட்டு பஸ்ல கூட போற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஓன் வெஹிக்கிள்ல போறவங்க, உங்களுக்கு ஹில்ஸ்ல நல்லா டிரைவிங் ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க போகலாம். ஒரு சிலருங்க புதுசா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க கீழே கூட பார்க் பண்ணிட்டு பஸ்ல கூட போயிட்டு தர்ஷன் பாக்குற மாதிரி நீங்க பார்த்துட்டு வரலாம். சப்போஸ் ஏன்னா ஏதாவது உங்களுக்கு இடையில ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா நமக்கு மெக்கானிக் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால ஓன் வெஹிக்கிள் ரைட் பண்ணிட்டு போறவங்க உங்களுக்கு டிரைவிங் நல்லா ஹில்ஸ் எல்லாம் நல்லா ஈஸியா இருக்கு, இல்லை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் கூட போறீங்கன்னா
சேஃபா வந்து டிரைவ் பண்ணிட்டு போங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததா செப்டம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் பத்தின லிஸ்ட் வந்து டிடிடி அபிஷியலா அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி கோகுலாஷ்டமி ஆஸ்தானம் வந்து நடக்குது. அதே மாதிரி செப்டம்பர் 8ஆம் தேதி உட்லோற்சவம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. செப்டம்பர் 17ஆம் தேதி பலராம ஜெயந்தி, வராக ஜெயந்தியன், ஸ்ரீவாரி பிரம்மோற்சவ அங்குரார்ப்பணம் நடக்குது. அதாவது ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்துக்கு முதல் நாள் அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்றது நவதானியங்கள் முளைக்க போடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடிய அந்த இதுதான் வந்து அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி விநாயக சவிதி, அதே மாதிரி துவஜரோகணம் அதாவது கொடியேற்றம் வந்து நடக்குது. பிரம்மோற்சவத்துக்கான கொடியேற்றம் செப்டம்பர் 18ஆம் தேதி நடக்குது. செப்டம்பர் 22ஆம் தேதி கருட வாகன சேவை. இந்த பிரம்மோற்சவத்துல ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான வாகன சேவை அப்படின்றது கருட வாகன சேவை. இந்த கருட வாகன சேவை வந்து எதனால ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ யாராவது பிரம்மோற்சவத்துல கருட வாகன சேவை போறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் செக் பண்ணி பாருங்க. அதனால செப்டம்பர் 22ஆம் தேதி கருட வாகனம். திருமலையில லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வாகன சேவையை தரிசனம் பண்ண வருவாங்க. செப்டம்பர் 23ஆம் தேதி சுவர்ண ரதோற்சவம் வந்து இருக்கு. செப்டம்பர் 25ஆம் தேதி ரதோற்சவம். செப்டம்பர் 26ஆம் தேதி வந்து சக்கராஸ்நானம் நடக்குது. அது கூடவே கொடியிறக்கமும் இருக்கும். செப்டம்பர் 27ஆம் தேதி பாக் சவாரி. அதே மாதிரி செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து அனந்த பத்மநாத விரதம். ஸோ இதுதான் செப்டம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் வருஷத்துல வரக்கூடிய வருட பிரம்மோற்சவம். இது சலக்கட்ல பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமலையில இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம். அது ஒண்ணு வந்து செப்டம்பர் மாசத்துலயும் இன்னொன்னு அக்டோபர் மாசத்துலயும் நடக்குது. செப்டம்பர் மாசத்துல நடக்கக்கூடியது வருடாந்திர பிரம்மோற்சவம். இத சலக்கட்ல பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட 17ஆம் தேதி உங்களுக்கு 18ஆம் தேதி கொடியேற்றதுல இருந்து நமக்கு 26ஆம் தேதி வரைக்கும் 9 நாட்கள் திருமலை ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த 9 நாள்ல தர்ஷன் போறீங்கன்னா காலையிலயும் ஈவினிங்லயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகன சேவை இருக்கும். ஸோ கண்டிப்பா கேலரிஸ்ல நின்று பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வாகன சேவையும் ஒவ்வொரு சிறப்பானது. ஒவ்வொரு நாளும் என்ன வாகன சேவைன்றதை ஆல்ரெடி டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லை அப்படின்னா டெலிகிராம் குரூப் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.